அபி, ராகவ் 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அபி அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. டைம் என்ன ஆகுது? மணி 10 ஆகுது. கண்டிப்பா அவர் நமக்கு விஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து எழுந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவ் அப்படியே எழுந்துக்கிறாரு. ஓ, விஷ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி. ஆனா மறுபடியும் தூங்கிடுறாரு. என்ன இவர் இப்படி தூங்கிட்டே இருக்காரு? நானும் எப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே அசைறாரு. அப்படியே விஷ் பண்ற மாதிரி பண்றாரு. அதுக்குள்ள தூங்கிடுறாரு. இந்த ராக்கி பாய் மோசமானவர். இவர் கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு விஷ் பண்றது என்ன காசா பணமா? இவருக்கு விஷ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டைம் 10 ஆகுது. என்ன இன்னைக்கு டைம் ஓடவே மாட்டுது? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மணி 12 ஆகுது. அப்படியே பார்க்குறாங்க. அப்பயும் அவர் விஷ் பண்ணவே இல்லை. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அபி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அத்தையும் பேசுகிறாங்க. என்னம்மா பொன்வண்டே, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ராகவ் எழுந்துக்கிறாரு. அப்படியே அப்படியே அழறாங்க. அழாதம்மா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகிருக்குல்ல, அதனால் உன்னோட வீட்டுக்காரோட நீ கொண்டாட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது அபி தேம்பி தேம்பி அப்படியே அழறாங்க. நீ அழக்கூடாது சரியா, நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்காரா? கொஞ்சம் ஸ்பீக்கரில் போட்டு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா 2 பேருமே பேசுகிறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, உங்களோட கொண்டாடுற ஃபஸ்ட்டு பர்த்டே, என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என் பொண்ணு நல்லா தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். ஒரு நண்பனா, ஒரு புருஷனா, எல்லா வகையிலையும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை எல்லாமே அப்படியே கேட்டுட்ருக்காரு. சரி சரி, நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் நேரில் வந்து விஷ் பண்ணாதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை வைக்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. ஆமாம், அப்படியே விஷ் பண்ணிட்டாலும் கொஞ்சம் கூட இதுவே இல்லை. இவர் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவார் நான் நினச்சேன். கடைசியில் எங்கள் அம்மா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் வாட்டர் பாட்டில் 2-3 வாட்டி கீழே போட்டேன். அப்போ கூட அவர் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டோரை தட்டுறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. போயிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ், அனு எல்லாருமே சொல்கிறாங்க. பாட்டி எல்லாருமே, வா உனக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் எல்லாம் கேக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. கேக் வெட்ட சொல்கிறாங்க. கேக்கை வெட்டுறாங்க. அபி வெட்டி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அணுவோட வாயில் ஊட்டுறாங்க. ஆகாஷ் கிட்ட கொடுக்குறாங்க. ராகவ் கிட்ட அப்படியே வாயில் ஊட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் வாங்கவே இல்லை. அப்படியே கையிலேயே கொஞ்சமாக எடுத்துக்கிறாரு. இதை பார்க்குறாங்க சுந்தரி, முரளி 2 பேருமே பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அங்கே பாரு முரளி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. ஒரு கேக்கு கொடுத்தா கூட வாங்க மாட்டேறீங்கல்ல, நீங்கள் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இங்கே பாரு அபி, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்போ போனோடனே அப்போ பாட்டி கூப்பிடுறாங்க. இங்கே பாரு அபி, இன்றைக்கி நீ கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். காரில் போ, ராகவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அதே மாதிரி ராகவும் வராரு. வந்த உடனே நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு அபி சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு ராகவ் சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. அனு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே லாவண்யா இருக்காங்க. என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் லாவண்யா, இது அபி இருக்கார்ல, அவங்க வீட்டுக்காரர் இருக்கார், அவரோட ஆஃபீஸ். அது மட்டும் இல்லை, என்னோட வீட்டுக்காரோட ஆஃபீஸ். அதனால தான் நான் வந்திருக்கேன். இல்லை, நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க. எதுக்கு தான் எடுத்துகிட்டு வரீங்களோ தெரியல அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனு சொல்கிறாங்க. நீங்கள் அபி மாதிரிலாம் இல்லை, நீங்கள் சாஃப்ட்டு அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை பார்த்தா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பேர் சொல்லி எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதுக்கு அனு சொல்கிறாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றதுக்காக தானே பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, ராகவ்கிட்ட அழுதிங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க, எல்லாமே சரிதான். உங்கள் மனசில் ராகவ் இருக்கவே கூடாது. என்னோட அபி மட்டும்தான், அபிக்கு மட்டும்தான் ராகவ் சொந்தம், உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அனு. இங்கே பாரு, நான் ராகவோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிஸ்னஸில் மட்டும்தான் நீங்கள் பார்ட்னர், வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனு கோவமாக பேசுகிறாங்க.
பேசிட்டாங்க உடனே அங்கேருந்து லாவண்யா போகிறாங்க. அப்போ அப்படியே ஆகாஷ் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அப்படியே வந்து கை தட்டுறாரு. கை தட்டிட்டு சொல்கிறாரு, "என்ன அனு சூப்பராக பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லைங்க பேச வேண்டிய இடத்துல பேசி தானே ஆகணும். அதனால தான் நான் பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு ஓரமாக அப்படி கை வைக்கிறாரு. "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. "இல்லைங்க கொஞ்சம் மை" அப்படியே வந்து அப்படி நட்டு உடைக்கிறாரு. ரொம்ப அப்படியே திருஷ்டி எடுக்கிற மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் நான் ரொமான்ஸ் பண்ண முடியும். என்னால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. அப்படியே அனு சிரிக்கிறாங்க. பயங்கரமாக 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே லாவண்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ராகவ் ரெடி ஆகி வராரு. "இங்கே பாரு ராகவ், நீ அபியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போ" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே காரில் போகும்போதெல்லாம், இங்கே நைட்டெல்லாம் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் ஒரு விஷ் கூட இவர் பண்ணவே இல்லை. ஆனால் ஒன்று இவர் இன்னைக்குள்ளே பண்ணலை. என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். தேவையான அர்ச்சனை தட்டி எல்லாமே வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அப்படியே நினச்சிட்டே போகிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னும் பண்ணலை. இன்னைக்குள்ளே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடிட்டே கத்திட்டாங்க. பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. ராகவும் பார்க்குறாரு. ஐயோ ரொம்ப கத்திட்டோமோ, எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி அப்படி பார்க்குறாங்க.